யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் சிலபஸோட அனலைசிங் எப்படி நாம் செல்ஃபாக அனலைஸ் பண்ணுறது ஒன்றும் இல்லை. நமக்கு தெரிஞ்ச விதத்தில் தான் அதை நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறத யோசிக்க போகிறோம். இப்போ யூனிட் 1 இதில் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் 10 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இதுக்கு என்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா ஹட்சனோடது, தென் கேஆர் ராமச்சந்திரன் இவங்களுடைய புக்ஸை தான் இவங்க ரெஃபரன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. நான் காலேஜில் யூஸ் பண்ணது டபிள்யூஹெச் ஹட்சனோடது. ஸோ நான் டிசைட் ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், அவரோட புக்ஸை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இந்த டாபிக் எப்படி படிக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு ஏஜ் ஆஃப் சார்ஜர் அப்படின்னா அதெல்லாம் ரீட் பண்ணி ஒன் வேர்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். எப்போவுமே ஹிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹிண்ட் இல்லாமல் படிக்கிறோம் அப்படின்னா லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு எதுவுமே செய்ய முடியாது. தென் இப்போது இந்த ஏஜ் ஆஃப் சார்ஜரில் ஒன் வேர்ட் எடுக்கிறதுலாம் சரிதான், ஆனால் நம்ம படிக்கிற மாதிரியே கொஸ்டின் வருமா தெரியாதுல்ல. அதுக்கு தான் சைட் பை சைடு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் எழுதி வச்சுருக்கோம்ல, அதிலிருந்து கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணி இந்த பேட்டர்னில் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு யூனிட் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் லிட்ரேச்சர். ஸோ நான் இதில் என்ன உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கேன்னா, இப்போ ஃபஸ்ட் யூனிட்டுக்கும் செகண்ட் யூனிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து டாபிக் தான். அதாவது யூனிட் 1 வந்து 10 டாபிக்ஸ், ஒரு புக்கு, அவ்வளோதான். பட் யூனிட் 2 அப்படி கிடையாது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க்ஸ் அண்ட் புக்ஸ், ஆத்தர்ஸ். ஸோ இப்படி இருக்கிறதுனால இதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கிளியராக யோசித்தா மட்டும்தான் அந்த வழியில் நம்ம போவோம். சும்மா யூடியூப்பை திறந்ததும் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து நான் ரெஃபர் பண்ணி சும்மா நோட்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு எடுத்தால் வேலைக்கு ஆகாது. ஸோ யூனிட் 2 இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமெரிக்கன் லிட்ரேச்சர், பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 2, விமன்ஸ் ரைட்டிங், இது எல்லாத்தையும் நான் எப்படி படிக்க போகிறேன் அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரோஸ், இதில் வந்து டீட்டெயில் 2, நான் டீட்டெயில் 2 இருக்குது. இது அதே மாதிரி பொயட்ரிலையும் டீட்டெயில் நான் டீட்டெயில் எத்தனைன்னு எழுதியிருக்கேன், 4 இருக்குது. ட்ராமாவில் டீட்டெயில் 2, நான் டீட்டெயில் 1 இருக்குது. அதை போல் ஃபிக்ஷனில் டீட்டெயில் நான் டீட்டெயில் மென்ஷன் பண்ணல, ஆனால் நான் அதை 3மே டீட்டெயில்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இத்தனை கவுண்ட் இருக்குது அதில். இப்போது அதை நான் எப்படி படிக்க போகிறேன் அப்படின்னா, சும்மா எதையோ படிக்காமல் அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இதை பற்றின டீட்டெயில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் ஹிண்ட் எடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா அந்த ஆத்தரோட டீட்டெயில் அதிலே வந்துடும் மேக்ஸிமம். தென் லெசன் வரும்போது இந்த ப்ரோஸில் என்ன மேட்டர் இருக்குது அதை அப்படியே ரீட் பண்ணி அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுக்கிறது. ஸோ இந்த பேட்டர்னில் தான் நான் ஒரு லெசனை படிக்கிறது எப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு சிலபஸ் நம்ம யூனிட்னு எடுத்துக்கிட்டாலும் அதில் எதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத எப்படி யோசிக்கிறது? ஒரு கொஸ்டினை அனலைஸ் பண்ணுறது மூலமாக தான். இப்போது நம்ம வச்சுருக்க மாடல் கொஸ்டினை நம்ம அனலைஸ் பண்ணோன்னா இது எல்லாம் தான் கொஸ்டின். ப்ரோஸ்லேருந்து 22 வந்திருக்கு, போயம்லேருந்து 32, ஹெல்லேருந்து 8, ட்ராமாலேருந்து 16, இப்படி எல்லாத்துக்கும் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ப்ரோஸ்லேருந்து 22 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னா எத்தனை ப்ரோஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். டீட்டெயில் ப்ரோஸ் 12 இருக்குது, நான் டீட்டெயில் 10 இருக்குது, டோட்டல் 22. ஸோ ஈச்சிலேருந்து 1 போட்டாலும் சரி தான், இம்பார்ட்டன்ட் லெசன்லேருந்து இவங்க கேட்டாலும் சரி தான், ஆனால் ப்ரோஸ்லேருந்து 22 கேட்டிருக்காங்க. அதே போல் இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே 38 போயம்ஸ் இருக்குது, 32 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போது அதே போல் ஹெல் பேப்பரில் வந்து 8, பட் இதை வந்து டிவைட் பண்ண முடியலை. ஏன்னா ட்ராமாக்குள்ளே ஷேக்ஸ்பியர், நாவல்ஸ், இதோட ஆத்தர்ஸ் எல்லாமே இந்த ஹெல் புக்கை டிபெண்ட் பண்ணியே தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டைரக்ட் கொஸ்டின்ஸ் 8ஆக இருந்தாலும் அந்த புக் வந்து 1 தான், அதனால 1 போட்டிருக்கேன். பட் ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த ஹெல் புக்கை டிபெண்ட் பண்ணியே நிறைய ஆத்தர்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் பற்றியும் கொஸ்டின் வந்துருக்கு. அப்போது ஹெல் புக்கை நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக தான் படிக்கணும். அப்போ 16 ட்ராமாவிலேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்கு? 14 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி 11. இதுவே ஷேக்ஸ்பியரோட ஒர்க் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து டாபிக் வைஸ் ஒர்க், இது வந்து பிளேஸ் கிடையாது. அந்த ஃபோலியோஸ், குவார்ட்டோஸ் அதெல்லாம் இருக்கும்ல, 11 குவார்ட்டர்ஸ் அப்படின்னா அதில் 5 வந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நாவல் வந்து 9 நாவல்ஸ் இருந்தால் அதில் 2 கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு, 9 கொஸ்டின் வந்திருக்கு. ஆனால் ஜஸ்ட் 2 நாவல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது வந்து நாவலையும் நம்ம படித்தா நிறையா நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஆனால் ஷார்ட் ஸ்டோரிஸ் 3 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஷார்ட் ஸ்டோரிஸ் நமக்கு 6 இருக்குது. 14 கொஸ்டின்ஸ் ஃபிக்ஷன்லேருந்து வந்திருக்கு, 10 ஃபிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் இதோட இம்பார்ட்டன்ஸ். பிளேயில் வந்து 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 2
அதாவது டீட்டெயில் அண்ட் நான் டீட்டெயில் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் 4 பிளேஸ் தான் இருக்குது. ஆனால் அதில் வந்து 7 கொஸ்டின்ஸ். ஸோ பிளேயும் பார்த்துக்கோங்க, அதே போல் இந்த நாவலும் பார்த்துக்கோங்க. இதுக்கு நிறைய, அதாவது கம்மியான போர்ஷன்ஸ் இருந்தாலும் இதில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இப்போ லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸில் வந்து 16 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஆனால் அதோட டாபிக்ஸ் வந்து 5 தான். அதே போல் லிட்ரரி கிரிட்டிசிசத்தில் 12 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதோட டோட்டல் டாபிக் 9. ஸோ இப்போவே நமக்கு தெரியும் எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எப்படி படிக்கணுன்ட்டு இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொயட்ரி, ப்ரோஸ், தென் நாவல், பிளேஸ், லிட்ரரி லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் கிரிட்டிசிசம், இது எல்லாத்துக்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கும்போது தென் ஷேக்ஸ்பியர், ட்ராமா, இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டே நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கும்போது நம்ம 110 அபவ் எடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. வாங்க சேர்ந்து படிப்போம்.